நேருவின் சாதனையை சமன் செய்தார் மூன்றாவது முறையாக பதவியேற்ற திரு நரேந்திர மோடி அவர்கள். எனதருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை, இது சிசி நியூஸ் தமிழ். அறிய வேண்டிய அவசியன்மை செய்திகளுக்காக உங்கள் முன்னாடி நான் உங்கள் குரு. அதன் பிரகாரம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் 2024 வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு ஆட்சி அமைக்க தேவையான அறுதி பெரும்பான்மை கிடைக்கலனாலும் தனி கட்சியாக பிஜேபிக்கு கூட்டணி கட்சியோடு சேர்ந்து அந்த இலக்கை எட்டியதற்கு பிறகு ஆட்சி அமைக்க தேவையான இடத்துக்கு கூடுதலாக 20க்கும் மேற்பட்ட இடங்கள் கிடைத்ததுக்கு பிறகு மூன்றாவது முறையாக நேற்று திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றாருங்க. அதைத் தொடர்ந்து இன்று இந்த காணொளி உங்களுக்காக தயாரித்து கொண்டிருக்கும் நாளில் அவர் தனக்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இருக்கார். இந்த தருணத்தில் நம்ம உங்களோட பகிர்ந்துக்கிற விஷயம் என்னென்னா, நாடு முழுவதும் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் 543 இடங்களில் 272 இடங்களுக்கு தனி பெரும்பான்மை தேவைப்படும் பட்சத்தில் 240 மட்டுமே பெற்றிருந்த பிஜேபி கூட்டணி கட்சிகளுடன் உதவியின் காரணமாக 292 இடங்கள் பெற்றிருப்பதால் அவங்க சுலபமாக ஆட்சி அமைச்சிட்டாங்க. இந்த ஆட்சி அமைக்கிறதுல மொத்தம் 70க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் பதவியேற்றிருக்காங்க. பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றதை தொடர்ந்து கேபினட் அமைச்சர்களாக 30 பேருக்கு பக்கமும், தனி பொறுப்புடன் கூடிய இணையமைச்சர்கள் சிலரும், 50க்கும் மேற்பட்ட இணையமைச்சர்கள் பலரும் பதவியேற்றிருக்காருங்க. இவர்களுக்கு எல்லோருக்கும் சேர்ந்து நம்ம குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் பதவியேற்று வைத்திருக்காருங்க. இன்னும் யார் யாருக்கு என்னென்ன இலாக்காக்கள் என்று ஓரிரு நாட்களில் தெளிவாக நமக்கு தெரிய வரும். அந்த தருணத்தில் உங்களோடு ஒவ்வொரு துறைக்கும் யார் யார் அமைச்சராக பொறுப்பு ஏற்கிறார்கள், அந்த பொறுப்பு ஏற்பவர்களுக்கு கூடுதலாக இணையமைச்சர்கள் யார் உதவி செய்ய இருக்கிறார்கள் பதவியேற்று என்றெல்லாம் தெளிவாக நம்ம உங்களோட பகிர்ந்துக்க இருக்கிறோம். இந்த தருணத்தில் நமது பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றிருக்கிறத உங்களோடு பகிர்ந்துக்கிறதன் மூலமும் அவர்களுக்கு உங்களோடு சேர்ந்து நானும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேங்க. இந்த வாழ்த்துக்களை நான் ஒரு செய்தி ஆசிரியராக மட்டுமல்லாது பாரத் யுனைடெட் ஸ்டேட்ஸ் பார்ட்டி என்ற கட்சியின் நிறுவனராகவும் தலைவராகவும் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இது நாள் வரைக்கும் நாம் களத்தில் இறங்கி இன்னும் அரசியல் பணி செய்யாவிட்டாலும் இணைய வழியே இதயங்களை இணைத்து கொண்டு நம் நாடு வல்லரசாக தேவையான பெரும்பான்மையான விஷயங்களை உங்களுக்காக செய்து கொண்டிருக்கிறோம். அனைத்து துறைகளிலும் கையில் ஏந்தி, அதில் அரசியல் மட்டும் விதிவிலக்கல்ல, ஏற்கனவே மீடியா போன்ற துறைகள் இருந்தாலும் இதுவும் சேர்த்து தான். ஆதரவு அளித்தாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பல்